கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் நமக்கெல்லாம் மிக பிரபலியமாக தெரிந்த ஒரு துஆவை இப்படி கற்றுத் தருகின்றான். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. இறைவா, எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையையும் ஹசனாவாக, நல்லதாக, நிம்மதியானதாக ஆக்கி தருவாயாக. அதே போன்று மறுமையினுடைய வாழ்க்கையும் எங்களுக்கு நிம்மதியாக ஆக்கி தருவாயாக என்று அல்லாஹ் நமக்கு இந்த துஆவை கற்றுத் தருகின்றார். உலக வாழ்க்கையில் மனிதன் நிம்மதியாக இருப்பதற்கு பல்வேறு விதமான காரணங்களும் சூழ்நிலைகளும் அங்கே மையமாக இருக்கின்றது. ஒன்று, அவனை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் நல்லவர்களாக, இணக்கமானவர்களாக, முதிர்ந்தவர்களாக, அவர்களுக்கு மத்தியில ஒற்றுமையுடையவர்களாக, சாலிகான மக்களாக, ஆபிதீன்களாக, தீன் பற்று உள்ளவர்களாக இருப்பது. இரண்டாவது, ஒரு மனிதன் தன்னுடைய திருமணத்திற்கு பின்பு அவனுக்கு அமைகின்ற வாழ்க்கை துணை, அவள் நல்ல மனைவியாக இருப்பது. அவர் பெண்ணாக இருந்தால் அவளுக்கு அமைகின்ற கணவன் நல்ல கணவனாக அமைவது. அடுத்து அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள், அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான பணங்கள், உணவுகள், ரிசுக்குகள் என்று ஒரு நீண்ட பட்டியலை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய பாடு என்பது இன்றைக்கு காலையில் முழித்திருந்து இரவு தூங்குகின்ற வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையில நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும். பெரிய சொத்து சுகம் சேர்க்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, யாரிடத்திலும் தேவைக்கு கையை ஏந்தி விடக் கூடாது, கடன் பட்டு விடக் கூடாது. என் மனைவிக்கு, என் மக்களுக்கு, என் குடும்பத்திற்கு நான் இருக்கும் போதும் எனக்கு பின்னால் தேவையான ரிசுக்குகளை, வசதி வாய்ப்புகளை நான் தேவைக்கேற்ப நான் சேர்த்து விட வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு ஆளும் காலை முடித்ததிலிருந்து வியாபாரத்துல, தன் தொழிலில பணத்தை ஈட்டுவதற்காக வேண்டி ஓடிக்கொண்டே இருக்கிறான். இங்கே ஒரு விஷயத்தை மார்க்கம் அழுத்தமாக நமக்கு சொல்லித் தருகின்றது. நாம் எதை தேடி ஓடிக்கொண்டு இருக்கின்றோமோ, அது பணங்களாக, பதவிகளாக, அந்தஸ்துகளாக, அல்ல இன்னும் பிற வருமானங்களாக, எவற்றை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம். அவைகள் ஒரு மனிதனுக்கு நிம்மதியை நிச்சயமாக தந்துவிடும் என்று சொன்னால், அவன் நிம்மதியாக வாழ்ந்து விடுவான் என்று சொன்னால், இந்த உலகத்துல வாழுகின்ற பணம் இல்லாத ஏழைகளின் நிலைமையை நான் என்னவென்று சொல்வது? ஸ்லம் மக்கள் இருக்கிறார், அவர்களுக்கு மிகச்சரியான வருமானங்கள், அன்றாட கூலி என்ன இருக்கிறோ அதுதான் அடுத்த நாள் தேவைக்கு உழைத்தான் உண்டு. அவை இந்த இடத்தில் பணம் என்பது அடிபட்டு விடுகின்றது. நம் வாழ்க்கைக்கு நிம்மதியை தரும் என்று சொன்னார். அதே நேரத்தில் உணவு என்று எடுத்துக்கொண்டாலும் நிம்மதியை தந்து விட முடியாது. நம்மளை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு ஆரோக்கியமாக, அதே நேரத்தில் ஹைஜீனிக்கா முடிந்த வரைக்கும் தண்ணியில இருந்து அத்தனையும் கவனித்து உண்கிறோம். ஆனா நமக்கு கூட பல நோய்கள் இருக்கு, நோஞ்சான்களாக இருக்கிறோம். சில மக்களை பார்க்கிறோம், அவனுக்கு ஹைஜீனிக்னா என்னன்னே தெரியாது, அவன் கண்டதையும் சாப்பிட்டு வாழ்கிறான். ஆனா உடம்பு பார்த்தா நம்மளை விட என்ன இருக்கா, புஷ்டியா இருக்கிறான், நம்மளை விட பார்ப்பதற்கு தோரணையாக இருக்கிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த உலகத்துல இபாதத்து நிம்மதியை தரக்கூடிய ஒன்று, அது எல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம் தான். உலக வாழ்க்கையில் யதார்த்தமாக மனிதனுக்கு அல்லாஹ் எங்கே நிம்மதியை வைத்திருக்கிறான், எதிலே நிம்மதியை வைத்திருக்கிறான்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா. அல்லாஹ் உங்களுக்கான நிம்மதியை உங்கள் வீடுகளிலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். வீடு என்பது அது கட்டிடம், அதற்குள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய மனைவி மக்கள், நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தைகள், இவர்கள் அடங்கிய அந்த ஒரு இடம்தான் வீடாக நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், உலகத்துல இபாதத்திற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு நிம்மதியை நாம் வீடுகளிலே ஆக்கி இருக்கிறோம் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைய ஜெனரேஷன்ல வீட்டினுடைய நோக்கங்களும் அதனுடைய பரிணாமங்களும் அறிவியலுடைய வளர்ச்சிக்கு தகுந்தவாறு, அதே மாதிரி டெக்னாலஜிக்கு வகுந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கு, பல விதங்களாக மாறி இருப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்ல சொல்லுவதை போல ஒரு வீட்டை கட்டிப்பார், திருமணம் முடித்துப்பார் என்பது இன்றைக்கான காலத்திற்கு மிகச்சரியாக பொருந்தும். ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பாக வீடு என்பது அது ஒரே ரூமில் 10 பேர் படுப்பதாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அது வீடுதான்.
ஒரே ரூம்ல அத்தா அம்மா பெற்ற பிள்ளைகள் என்று வந்தவன் 10 பேர் ஒரே பெற்றோட படுத்திருக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். மழை பெய்தால் தண்ணீர் ஒழுகின்ற சூழ்நிலைகள் இருக்கின்றது. அது ஓடுகளாக இருந்தது, கூரைகளாக இருந்தது, அல்லது கூரை சாப்புகளாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். 30 வருடங்களுக்கு முன்பாக வீடுகள் என்பது நாம் மழையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு, வெயிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு, இல்லற வாழ்க்கையை நடத்துவதற்கு, குடும்பங்களாக ஒதுங்குவதற்கு ஒரு மறைவிடம் 4 சுவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தடுப்புகளாக இருந்தாலும் சரி, அல்லது கூரைகளாக இருந்தாலும் சரி, அவைகள் வீடாக பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் நம்முடைய வீடுகள் என்று நாம் எடுக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு வீட்டுக்கான பட்டியலும் அவற்றுக்கான மாடல்களும் அவற்றுக்கான செலவுகளும் மிக அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். ஒரு வினோதம் என்ன தெரியுமா? 30 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் வீடுகள் வசிப்பதற்கு தேவைப்பட்டது, இன்றைக்கும் நமக்கு வசிப்பதற்குத்தான் வீடு தேவை. ஆனால் வீட்டினுடைய கட்டுமானங்களும் அவற்றுடைய அலங்காரங்களும் பல வழிகளில் மாறுபட்டு இருப்பதை பார்க்கிறோம். அது வினோதமே என்ன தெரியுமா? 30 வருடத்திற்கு முன்பு வரைக்கும் ஒரு வீட்டுக்குள்ள கிச்சனை தேடணும். ஏதாவது ஒரு மூலையில என்ன இருக்கும்? ஒரு அடுப்பு இருக்கும், அல்லது ஒரு சின்ன ஒரு ஸ்டவ் இருக்கும், அல்லது ஒரு சின்ன டேபிள் வச்சு சமைப்பாங்க. இன்றைக்கு நீங்க நல்ல வீடு கட்ட தொடங்கி நீங்க குடிபோகின்ற வரைக்கும் உண்டான செலவை அப்படியே பட்டியலிட்டு இன்றைக்கு வீட்டுக்கான அதிக செலவு எங்க பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளதான் இருக்கு. கிச்சனுக்குள்ளதான் மொத்த செலவுகளும் எங்க இருக்கிறது? அதிக செலவு என்பது கிச்சனுக்குள்ளதான் இருக்கிறது. இதை குறையாக சொல்லவில்லை. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்றைக்கு வீடு கட்ட வேண்டும் என்று அதற்காக வேண்டி பாடுபடுகிறோம். ஒரு சொந்த வீடு எனக்காக வேண்டி என்னுடைய சொந்த ஊர்ல, அல்லது நான் வியாபாரத்திற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு ஊர்ல எனக்கு இருப்பது என்பது நமக்கான அங்கீகாரம். பெருமானார் சொன்னார்கள், ஒரு அழகான வீடும் ஒரு அழகான வாகனமும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அடிப்படையில் நாம் பாடுபடுகிறோம். நமக்கான சொந்த வீடுகளை நம்முடைய வருமானத்தை கொண்டு உருவாக்கிக் கொள்கிறோம். ஆனால் இன்றைக்கான மிகப்பெரிய கேள்வி என்னவென்று சொன்னால், நாம் வீடுகள்ல நுழைந்ததில் இருந்து உள்ள ஹாலாக இருக்கலாம், அல்லது பெட்ரூமாக இருக்கலாம், அல்லது கிச்சனாக இருக்கலாம், அல்லது ரெஸ்ட் ரூம் டாய்லெட்டாக இருக்கலாம், அல்லது மொட்டை மாடிகளாக இருக்கலாம், பால்கனிகளாக இருக்கலாம், அவைகளுடைய அலங்காரங்கள் பல வகைகளிலே கூட்டப்படுகிறது. ஒரு வகையிலே நாம் வருமானத்தை வைத்திருக்கிறோம். இன்றைக்கு வீடுகள் கட்டப்படுகின்ற அந்த டிசைன்கள் மாடல்கள் பல வழிகளாக மாறி இருக்கிறது. எனவே ரசனையோடு நாம் கற்றுகிறோம். அதுல மாற்று கருத்து இல்லை, அது குறை ஒன்றும் அல்ல. ஆனால் இங்கே சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், ஒரு அழகான வீடுகள் என்பது, அலங்காரங்களோடு நிறைந்திருக்கிற வீடுகள் என்பது, மீன் தொட்டிகள் இருக்கிற வீடுகள் என்பது, அல்லது கலர் கலரான பெயிண்டுகளை அடித்திருக்கக்கூடிய வீடுகள் என்பது ஒரு மனிதனுக்கு நிம்மதியை தந்து விடாது. அல்லாஹ் அந்த வசனத்துல நமக்கு சொல்லி தருகிறான், வல்லாஹு ஜஅல லக்கும் ஃபீ புயூதிக்கும் சகனா. அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் வீடுகள்ல நிம்மதியை வைத்திருக்கிறான். இந்த நிம்மதி என்பது இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நல்ல பெட்ரூம்ல நினைச்ச மாதிரி நல்ல கலர் இருந்தா, அல்லது ஹால்ல நல்ல கலர் இருந்தா, அந்த கலர் மேட்சிங்கான சோஃபா இருந்தா, அல்லது கிச்சன்ல அந்த கிச்சன்ல இருக்கக்கூடிய இன்டீரியர் அது நல்ல கலர்ல இருந்தா, டைனிங் டேபிள் நல்ல கலர்ல இருந்தா, வாஷ் பேசின் இந்த கலர்ல இருந்தா, ரெஸ்ட் ரூம்ல இருக்கக்கூடிய அந்த பேஷன்ல ஆரம்பிச்சு வாஷ் பேஷன் வரைக்கும் உண்டான அத்தனையும் நிறங்கள் தோற்றங்கள் இப்படி எல்லாம் இருந்தால் எனக்கு ரிலாக்ஸா இருக்கும், எனக்கு நிம்மதியாக இருக்கும் என்று நாம் சொன்னோம் என்று சொன்னால், இதுவெல்லாம் இல்லாத காலங்களோடு இருந்தது அல்லவா? அந்த மக்கள் இன்னும் நம்மை விட நிம்மதியாக வாழ்ந்தார்கள். இன்னும் சொல்ல போனோம் என்றால், அன்றைய காலங்கள்ல நாம் இன்று பயன்படுத்துவதை போல ரூமுக்குள்ள அட்டாச்சாக இருக்கக்கூடிய பாத்ரூம்கள் இல்லாத காலங்கள், அவர்களுக்கு தேவை என்று சொன்னால் ஒதுக்குப்புறமாக ஒதுக்குகின்ற காலங்களாகத்தான் அந்த காலங்கள் இருந்தது. மழை பெய்தால் அவர்கள் வீட்டுக்குள்ளே தண்ணீர் ஓடக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது. ஆனால் அவர்கள் நம்மை விட வருமானம் குறைவாக இருந்தார்கள், வீட்டினுடைய வசதிகள் குறைவாக இருந்தது. ஆனால் நம்மை விட அவர்கள் எல்லா வகையிலும் நிம்மதியாக இருந்தார்கள், பரக்கத்தாக இருந்தார்கள், இறைவனுடைய ரஹ்மத்தை பெற்ற மக்களாக இருந்தார்கள். அப்ப இங்க வீடு என்று அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த வீடு என்ன வீடு? அந்த வீட்டுக்குள்ளே அல்லாஹ் வைத்திருக்கிறான் நிம்மதி என்று குர்ஆன் சொல்லுகிறது. அது என்ன மாதிரியான நிம்மதி என்பதை தான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நல்ல ஒரு அழகான காஸ்ட்லியான ஒரு பெட்டு வாங்கி படுகின்றால் நிம்மதியாக உறங்கி விடுவோம் என்று நாம் நினைத்துக் கொள்ள முடியாது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் சொல்லுகின்ற இந்த சக்கனா என்கின்ற வார்த்தைக்கு இமாம்கள் 2 விளக்கங்கள் சொல்றார். ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, சக்கனா என்றால் வீடு அல்லாஹ் மனிதனுக்கு உருவாக்கி இருப்பது அவன் எங்கு போனாலும் உறங்குவதற்கு, அவன் தஞ்சம் புகுவதற்கு,
அவன் ஒதுங்கிக் கொள்வதற்கு, அவனுடைய அந்தரங்கங்களை தன் வாழ்க்கையில் நடாத்திக் கொள்வதற்கு ஒரு ஒதுக்குப்புறமாக அல்லாஹ் வீடை ஆக்கி இருக்கிறார். எனவே வீடு என்றால் சக்கனா, வசிக்கக்கூடிய என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இன்னொரு அர்த்தத்தை இமாம்கள் கற்றுத் தருகின்றார்கள். சக்கனா என்றால் எப்படி வழக்குமார்கள் குர்ஆன் ஓதுகின்ற மஜ்லிஸ்கள்ல, ذிக்ர் செய்கின்ற மஜ்லிஸ்கள்ல வந்து ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் சூடுகின்ற நேரத்துல அல்லாஹ்வுடைய நிம்மதி என்கின்ற சகீனத் இறங்குகிறதோ அப்படியான இடம் வீடாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்றைக்கு நம் வீடுகளுக்குள்ளே நிம்மதிகள் பெருக வேண்டும், சந்தோஷங்கள் பெருக வேண்டும், இறைவனுடைய பரக்கத்துகள் கொட்ட வேண்டும். இன்றைக்கு 3 நபர்கள் சம்பாதித்து பற்றாக்குறைகள் இருக்கிறது, கடன்கள் இருக்கிறது, லோன்கள் இருக்கிறது, நோய்கள் இருக்கிறது, வீட்டுல அட்டி அட்டியா டப்பா டப்பாவா டேப்லெட்டுகள் என்ன செஞ்சு குவிந்து இருக்கிறதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, இவைகள் அத்தனையும் எதனுடைய அடையாளம் தெரியுமா? நம்முடைய வீடுகள் இறைவனுடைய பரக்கத்தை விட்டு சற்று தூரமாக இருக்கிறது, இறைவனுடைய ரஹ்மத்தை விட்டு சற்று தூரமாக இருக்கிறது, இறைவன் வழங்குகின்ற நியமத்துகளை விட்டு சற்று தூரமாக இருப்பதனுடைய அடையாளங்களாகத்தான் பார்க்கிறோம். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹாவிற்கு பின்பாக, லுஹருக்கு முன்பாக கைலூலா என்று சொல்வார்கள். மதரசாக்கள் நாங்கள் உறங்குவோம் 12 லிருந்து 1 மணி வரைக்கும் சுன்னத்தான உறக்கம் என்று அந்த உறக்கத்திற்கு பேர். குட்டி தூக்கம் தொழுகைக்கு முன்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கக்கூடிய பழக்கம் இருந்தார்கள். அந்த கைலூலாவுடைய நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் அவருடைய வீட்டுல பேரித்தமரத்துடைய கீற்றுகளால் நெய்யப்பட்ட அந்த கட்டிலுக்கு மேலாக வெற்றுகளோடு படுத்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளே வருகிறார்கள். வந்து பார்த்து விட்டு அழுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலையை பார்த்து, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் எல்லா நபிமார்கள் ரசூல்மார்களின் தலைவராக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு சரியாக உறங்குவதற்கு கூட ஒரு கட்டில் இல்லாமல் இருக்கிறது. உங்களுடைய முதுகுல இந்த பேரித்தமர கட்டிலுடைய அந்த கீற்றினுடைய அடையாளங்கள், தடங்களை நான் பார்க்கிறேனே. அப்படி சுத்தி பார்க்கிறாங்க, வீட்டுல ஏதாவது இருக்குதா என்றால் ஒரே ஒரு கிண்ணத்துல பார்லி கோதுமை இருக்கிறது கொஞ்சமாக. இதை தவிர பெருமானாருடைய வீட்டில் ஒரு ஒன்றுமே இல்லை. மேல பார்த்தா முழுக்க பேரித்தமர கீற்றுகளால் நெய்யப்பட்ட வீடுகள் இருக்கிறது. சுற்றுப்புற சுவர்கள் எல்லாம் பேரித்தமர அந்த கீற்றுகள் நெய்யப்பட்ட தடுப்புகளாக இருக்கிறது. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து விட்டு அழுதார்கள். அப்ப ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரே, ஏன் அழுகிறீர்கள்? யா ரசூலுல்லாஹ், உங்கள் நிலை குறித்து நான் அழுகிறேன். உங்கள் இந்த நிலை பார்த்து எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று சொன்னபோது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை விட பன்மடங்கு மிகச் சிறப்பான தங்கத்தால், மாணிக்கத்தால், மரகதத்தால், பச்சை கோமேதகங்களால் உருவாக்கப்பட்ட அழகான மாட மாளிகைகளை சொர்க்கத்தில் அல்லாஹ் நமக்கு தருவான். இந்த உலகம் என்பது காஃபிர்களுக்கான சொர்க்கமாக இருக்கிறது, நமக்கான சிறைச்சாலையாக இருக்கிறது. எனவே நாம் இந்த உலகத்தில் அப்படியே வாழ்ந்து கொள்வோம் என்கின்ற அந்த வாழ்க்கைக்கு பின்பாக நாம் விளங்க வேண்டியது 2 விஷயம். இன்றைக்கு நம்மால் அப்படி வாழ முடியாது. நம் வசதிக்கு தகுந்தவாறு சொந்த வீடோ அல்லது வாடகைக்கான வீடோ அல்லது சிறிய வீடோ பெரிய வீடோ நாம் தங்குவதற்கென்று ஒரு வீடு கட்டாயம். ஆனால் இந்த வீடுகளிலே அல்லாஹ் நிம்மதியை வைத்திருக்கிறார். அந்த நிம்மதியை அடைவதற்கான போராட்டம் என்பது அந்த வீட்டிற்கு சொந்தக்காரன் மீதான கடமையாக இருக்கிறது. முதலாவதாக நம்முடைய வீடுகளுக்குள்ள அல்லாஹ்வுடைய நிம்மதிகள், அல்லாஹ்வுடைய அந்த பரக்கத்துகள், ரஹ்மத்துகள் கொட்ட வேண்டும் என்றால் எதை செய்ய வேண்டும்? அது கோபித்துக் கொள்ள வேண்டாம். பொதுவா இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்கக்கூடிய என் பார்வையில சொல்லணும் அப்படின்னா நான் ஐதீகம் கூட சொல்லுவேன். நான் அதை ஏன் அப்படின்னா, வீடு குடி போறதுக்கு முன்னாடி வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த கேட்ல அல்லது என்ட்ரன்ஸ்ல ஒரு ஃப்ரேம் ஒண்ணு என்ன செய்ய வைக்கிறோம். அது ஒண்ணு மாஷா அல்லாஹ் இருக்கணும், அல்ல அல்ஹம்துலில்லாஹ் இருக்கணும், அல்ல ஏதாவது ஒரு குர்ஆன் ஆயத் என்ன செய்து இருக்கணும், அல்லது பெரிய ஃப்ரேம் போட்டு என்ன செய்யணும், ஆயத்துல் குர்சி என்ன செய்யணும், மாட்டிக்கொள்ளணும். இதனுடைய பின்னூட்டம் என்னவென்று சொன்னால், இதெல்லாம் இருந்தா எங்க வீட்டு பாதுகாப்பாக இருக்கும் என்கின்ற எண்ணத்தின் வெளிப்பாடுகளாகத்தான் இவைகளை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது வீடுகளுக்குள்ளே உங்களுக்கு வர வேண்டும் என்றால் முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களிடத்துல 2 விதமான பழக்கங்கள் இருந்தாக வேண்டும். ஒன்று, அனுதினமும் குர்ஆன் ஓதுகின்ற பழக்கங்கள் இருந்தாக வேண்டும். இரண்டாவது, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இபாதத் விஷயத்துல கவனத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும். பொதுவாக ஆண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்க வியாபாரிகளாக வீடு ரொம்ப
ரொம்ப தூரம், கடை பக்கத்துல, பள்ளி பக்கத்துல. எனவே இங்கு முன் சுன்னத் தொழுகிறோம், ஜமாத்தா துஹர் தொழுகிறோம், பின் சுன்னத் இங்கே தொழுகிறோம். ஆனால் சுன்னத் என்ன தெரியுமா? ஃபர்தை மட்டும் இமாம் ஜமாத்தை பின்பற்றி நீங்கள் பள்ளிகளுக்குள்ளே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். உங்கள் முன் சுன்னத்தாக இருக்கலாம், பின் சுன்னத்தாக இருக்கலாம், நஃபிலாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு சென்று தொழுகுங்கள். வீடுகளுக்குள்ள சென்று தொழுதால் சுன்னத்தாக இருக்கிறது. அது ரெண்டு விதமான விஷயங்களை வீடுகளுக்குள்ளே உருவாக்கும். ஒன்று, நம்முடைய பிள்ளைகளுக்கு தொழுகைகளை அவைகள் கற்றுத்தரும் இன்டைரக்டாக. இன்னொன்று, நம்முடைய பெண்களுக்கு நம்முடைய தொழுகைகள் உணர்த்தி கொண்டே இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அநேக இஸ்லாமிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நிலை என்பது பெரும்பாலும் ஜும்மா, அவங்களுக்கு ஜும்மாவும் கடமை கிடையாது. அன்றைக்கு கூட இல்ல, நினைச்சா உண்டு, இல்லை என்றால் டைரக்டா ரமதான் தான். டைரக்டா குர்ஆனாக இருக்கலாம், தொழுகையாக இருக்கலாம், ரமதானாக, தராவியாக அங்கே அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள், அதோடு முற்று பெறுகிறார்கள். பெரும்பாலான குடும்பங்கள் பெண்களுடைய நிலைமை என்பது இபாதத்து விஷயத்துல முழுக்க முழுக்க பூஜ்ஜியமாக இருப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, இபாதத்தினுடைய விஷயங்கள் அங்கு பூஜ்ஜியம் என்பது இறைவனுடைய ரஹ்மத்தை, பரக்கத்தை, நியமத்தை நம்முடைய வீடுகளுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்து விடாது. நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய வயதான மூதாட்டிகளை பார்க்கிறோம், நம்முடைய நாணிகளை, நம்முடைய தாதிகளை பார்க்கிறோம். வயதானவர்கள் தான், ஆனால் அவர்கள் வளர்ந்த விதம், உருவாக்கப்பட்ட விதத்துல இன்றைக்கு அவர்கள் காலையில ஒரு யாசீனாவது இல்லை என்று சொன்னால் ஒரு கையில தஸ்பீஹ் பண்ணி வச்சுனாச்சும் உட்கார்ந்துறாங்க. ஓதுறாங்க, ஓதலை, அந்த உணர்வுகள் இருக்கிறது. மக்ரிபுக்கு பின்பாக பார்க்கிறோம், அவர்கள் ஏதோ கொஞ்சம் மன்சில் ஓதுறாங்க, அல்ல தஸ்பீஹ் பண்ணி வச்சு உட்கார்ந்து கொள்கிறார்கள். இந்த பரக்கத்து தான் அவர்களுடைய காலங்கள்ல வீடுகள் தோரணையா இல்ல, கூடச்சாப்பாத்தா இருந்துச்சு, சீட்டா தான் இருந்துச்சு, பிள்ளைகள் நிறைய இருந்துச்சு, வருமானம் கம்மியா இருந்துச்சு. ஆனால் இறைவனுடைய பரக்கத்து என்பது அங்கே குவிந்திருந்ததை நாம் பார்க்கிறோம். இறைவன் அப்படியான பரக்கத்தை அவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்ததாக நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுடைய அந்த ரிவாயத்துல வாழ்க்கையில வருகின்ற வரலாறாக நாம் பார்க்கிறோம். நீங்க 10 பிள்ளைங்க ஒண்ணுமே இல்லாம விட்டுட்டு போறீங்களே, ஒரு சொத்து பத்துமே இல்லையே, என்ன விட்டுட்டு போறீங்க? அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அப்படின்னு சரியா பேர் தெரியல, இன்ஷா அல்லாஹ் பேர் கடைசில ஞாபகம் தான் சொல்லுகிறேன். ஒரு சஹாபி 10 பிள்ளைகளை விட்டு செல்வார்கள், ஏழ்மை நிலையில விட்டு செல்வார்கள். சக்கராத்துல இருக்கக்கூடிய நேரத்துல இன்னொரு சஹாபி மருவான் கேட்பாங்க, ஒண்ணுமே இல்லாம இப்படி ஏழைகளா விட்டுட்டு போறிய, உன் பிள்ளைகளுடைய நிலைமை என்னவாக என்று கேட்டபோது அவர்கள் உறுதியாக சொன்னார்கள், எனக்கு பின்னால் என் பிள்ளைகள் ஒருபோதும் வறுமையில் அகப்பட மாட்டார்கள், ஏழ்மையில இருக்க மாட்டார்கள். நாம் என்ன நினைக்கிறோம், என் மகனுக்கான, என் பிள்ளைக்கான நான் வியாபார ஸ்தலத்தை, ஒரு வணிகத்தை உருவாக்கி விட்டு சென்று விட்டால் அவன் வாழ்ந்து விடுவான் பின்னால், அல்லது என் சொத்துக்களை சேர்த்து வைத்து விட்டால் அவன் சந்தோஷமாக இருப்பான், பேங்க் பேலன்ஸ் உருவாக்கி விட்டால் அவன் நிம்மதியாக இருப்பான் நினைக்கிறோம். இங்க இந்த வரலாற்றில பார்க்கிறோம், இந்த சஹாபி 10 பிள்ளைகளை விட்டு செல்கிறார்கள். வருமானத்திற்கு வழி இல்லை, தங்குவதற்கு இடமில்லை, ஒன்றுமே இல்லை. ஆனா கேட்கின்ற நபருக்கு இவர்கள் திரும்ப பதில் சொல்லுகிறார்கள், எனக்கு பின்னால் ஒருபோதும் என் பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க, வறுமையில் அகப்படவே மாட்டார்கள், ஒருபோதும் யாரிடத்திலும் கையேந்து விடவே மாட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளைகளுக்கு சிறுபிராயத்திலிருந்து இன்று வரைக்கும் பெருமானார் சொன்னார்கள், யார் மக்ரிபு தொழுகைக்கு பின்பாக சூரத்துல் வாக்கியாவை தொடர்ந்து ஓதிக்கொண்டே வருகிறார்களோ அவர்கள் ஒருபோதும் வறுமையிலே சிக்க மாட்டார்கள், அவர்கள் ஏழ்மையிலே அகப்பட மாட்டார்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். இந்த ஹதீஸின் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்தவனாக சொல்கிறேன், என் பிள்ளைகளுக்கு நான் ஒன்றுமே கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் ஒன்றை கொடுத்திருக்கிறேன். அவர்கள் விவரம் தெரிந்த காலத்திலிருந்து அவர்கள் வீடுகளில் மக்ரிபு தொழுகைக்கு பின்பாக சூரத்துல் வாக்கியாவை தொடர்ந்து ஓதுகின்ற பழக்கத்தை உருவாக்கி இருக்கிறேன். எனக்கு பின்னாலும் அவர்கள் ஓதுவார்கள். எனவே என் பிள்ளைகள் ஒருபோதும் வறுமையில் இருக்க மாட்டார்கள், ஏழ்மையில் இருக்க மாட்டார்கள், யாரிடத்திலும் தன் தேவைக்காக கையேந்து விட மாட்டார் என்று சொல்லி சென்றார்கள். வரலாறு திரும்புகிறது, எந்த மனிதர் கேட்டாரோ அந்த மனிதர் செல்வத்திலே மிகச் சிறப்பாக இருந்தார், அவருடைய பிள்ளைகள் சாலையில் ரோட்டில் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைகள் மாறியது. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் விட்டு சென்ற இந்த சஹாபியினுடைய குழந்தைகள் அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் பெருமானாருடைய அந்த வார்த்தைக்கு இணங்க சூரத்துல் வாக்கியாவுடைய பலனுக்கு ஏற்றவாறு அவர்கள் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாறினார்கள் என்று வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, நான் வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் நாம் அத்தனை பேருமே நிழல்களை நிஜங்களாக இருக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இங்க நிஜங்கள் வேறு, நிழல்கள் வேறு. அது மிகச்சரியாக நாம் என்ன செய்ய வேண்டும், பிடித்தாக வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற நேரத்துல வீடுகளுக்குள்ள இறைவனுடைய பரக்கத்து, ரஹ்மத்து வருவதற்கான அந்த காரியங்களை செய்தாக வேண்டும். ஒன்று. இரண்டாவது முக்கியமான விஷயம், ஒவ்வொரு நாளையுமே காலை நேரங்கள்ல ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் இந்த உலகிற்கு வருகின்றார்கள், ஒவ்வொரு வீடுகளுக்கு வருகின்றார்கள். இது பெருமானாருடைய ஹதீஸாக இருக்கிறது. பொதுவா நமக்கு நன்றாக தெரியும், எந்த வீடுகளுக்குள்ள உருவப்படங்கள் இருக்கிறதோ, எந்த வீடுகளுக்குள்ள நாய்கள் வளர்க்கப்படுகிறதோ அந்த வீடுகளுக்குள்ள ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் உள்ளே நுழையவே மாட்டார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். கட்டிலுக்கு மேல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதாக சொல்லி இருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யற வர தாமதமாச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாட்ட இப்படி சொல்லி காட்டுறாங்க, ஜிப்ரீல் ஒருபோதும் மாறு செய்ய மாட்டார், சொன்ன நேரத்திற்கு மிகச்சரியாக வந்து விடுவார். ஆனா இப்ப அவர் ஒண்ணு வரல, எதனால தாமதம் தெரியல, தாமதத்திற்கு காரணம் புரியல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டில்ல இருந்து எந்திரித்து அப்படி யதார்த்தமாக கீழே திரும்பி பார்க்கறாங்க. கட்டிலுக்கு கீழே ஒரு சின்ன நாய்க்குட்டி படுத்து இருக்கிறது. பாத்திமா, இந்த நாய் எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டபோது யாரும் சொன்னா எங்கிருந்து வந்துச்சு எனக்கு தெரியல, இது நம்முடைய நாய் இல்ல, நம்மள வளர்க்கல, வெளியிருந்து வந்து உள்ள படுத்துக்கிச்சு. நாயை துரத்துனதற்கு பின்பாக ஜிப்ரீல் உள்ள வந்தாங்க. பெருமானார் கேட்டாங்க, லிமத அஹ்ரத, ஏன் லேட் ஆச்சு? யாரும் சொல்ல, நான் சொன்ன டைத்துக்கு வந்துட்டேன், ஆனா உள்ள வரலான்னு பார்த்தா உள்ள நாய் படுத்து இருந்தது, இந்த நாய் உள்ள வருவதற்கு எனக்கு தடையாக இருந்தது, அது போனதற்கு பின்பாக நான் உள்ளே வந்தேன் என்றாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, இன்றைக்கு பொதுவாக மேலை நாட்டு நாகரிகம் என்பதை தாண்டி இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே நாடுகளிலே பெற்றறிவில் வளர்ப்பது என்பது ஒரு ப்ரௌடாக பிரஸ்டீஜியஸாக மாறி இருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்ம இன்றைக்கு இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் நாய் என்பது முழுக்க முழுக்க நஜீஸாக இருக்கிறது. நாயை பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது, வீடுகளுக்குள் வைத்து விடவே கூடாது. நாய் பெற்றறிகள் இஸ்லாத்துல கிடையவே கிடையாது. ஏன்னா நாய் குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுகிற நேரத்துல அல் கல்பு நஜீஸுன் ஐனு நஜீஸ், மொத்தமும் நஜீஸா டோட்டலாவே. பன்றி நஜீஸ் எப்படியோ அதிலிருந்து கொஞ்சம் அடுத்த கட்டத்தாக நாயை பெருமானார் ஸல்லல்லாஹு நஜீஸ் என்று சொல்கின்றார்கள். நாய் வாய் வைத்து விட்ட ஒரு பாத்திரம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பாத்திரத்தை நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னா அது 7 தடவை கழுவுன தண்ணியில அதுல ஒரு தடவை மண்ணை போட்டு நல்லா கழுவிட்டு என்ன செய்யணும், அடுத்ததாக 6 தடவை தண்ணியை போட்டு கழுவுனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நாய்களை வீட்டுக்குள்ள இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் பெற்றறிகளை வளர்க்க கூடாது. பெற்றறிகள் வளர்த்தே ஆகணுமா? அப்படி ஒன்று மார்க்கத்தில் கிடையாது. அது நம்முடைய தனிப்பட்ட விருப்பத்தில் கட்டுப்பட்டது. அப்படி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டால் சஹாபாக்கள் காலங்களில் இருந்து பூனைகள் வளர்ப்பது வழக்கமாகிறது. இன்றைக்கு அரபு நாடுகள்ல பார்க்கிறோம். நம்ம ஊர்கள் எப்படி வீதிகள்ல நாய்களை நல்லா உயரமா பார்க்கிறோம், அந்த அரபு நாடுகள் நம்ம பார்க்கிறோம். நல்ல கொழுத்த பூனைகளை என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம். நம்ம அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள், அவர்களுக்கு பேரே என்ன, அபூ ஹுரைரா என்றாலே குட்டி பூனையின் தந்தை என்றுதான் அவர்களுக்கு பேரு. இயற்கை பேர் வேறு. மதீனாவில் படுத்திருந்தார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே எந்திரித்தார்கள். அவர்கள் இந்த ஜுப்பாவுடைய கையுக்குள்ள குட்டி பூனை அப்படி குதிச்சு ஓடுச்சு. பெருமானார் பார்த்தா சொன்னாங்க, யா அபூ ஹுரைரா, குட்டி பூனை தந்தை என்று பெருமானார் செல்லமா கூப்பிட்டாங்க. அதுதான் அவர்களுக்கு கடைசி வரைக்கும் பெயராக மாறியதாக பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, வீடுகளுக்குள்ள இந்த 2 விஷயங்கள். ஒன்று உருவப்படங்கள். அது எந்த உருவத்தில் மனிதனாக இருக்கலாம், அல்லது விலங்குகளாக இருக்கலாம், அல்லது உருவங்களாக எவைகளாக இருக்கிறதோ அது வீட்டினுடைய முகப்புக்குள்ள அறைக்குள்ள எங்கேயுமே இருக்கும், மறைவாக வைத்துக் கொள்ளலாம். அவ்வளவுதான். அதே மாதிரி நாய்களை இந்த வீட்டுக்குள் வளர்த்து விடக் கூடாது. இதுல இன்னொரு சட்டத்தை இமாம்கள் சொல்லித் தருகின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய வீடுகள்ல ஹால்ல தான் என்ன செய்யறோம், ஒரு பெரிய டெக்கரேஷன் பண்ணி அங்கதான் கொண்டு போய் நம்மளுடைய எல்இடி டிவி என்ன செய்ய நம்ம மாற்றோம். நம்ம டிவி கொண்டு போய் அங்கதான் என்ன செய்ய மாற்றோம். அங்க குடும்பமாக உட்கார்ந்து அங்கதான் என்ன செய்யறோம், நம்முடைய தொலைக்காட்சிகள் உண்டான எல்லாமே அங்கதான் பார்க்கிறோம். நம்ம மாமகள் சொல்லித் தருகிறார்கள், எப்படி உருவப்படங்கள் இருந்தால் மலக்குமார்கள் உள்ள வரமாட்டார்களோ, ரஹ்மத்துடைய மலக்குமார்கள், அதே போன்றுதான் டிவிக்கான சட்டங்கள். அவைகள் ஆஃப்ல இருக்கும் போதுதான் பிளாக்கா இருக்கலாம், ஆன் பண்ணும் போது மொத்த உருவங்களும் தென்படுகின்ற காட்சிகளாகத்தான் அவைகள் இருக்கிறது. எனவே அவைகளும் மறைக்கப்பட வேண்டும். இன்னைக்கு டிவி இல்லாம இருக்க முடியாது. ஆனால் அவைகளை ஹால்ல இல்லாம வேற எங்கேயாவது ஒழுங்கு புதுமா வைத்துக் கொள்வது நல்லதாக இருக்கேன்னா, மலக்குமார்கள் உள்ள என்ட்ரி என்பது நம்முடைய வீட்டினுடைய அந்த வாயில் தொடங்கி ஹால் வழியாத்தான் என்ட்ரின்னு அமைகிறது. எனவே அந்த டிவிகளையும் எங்கே வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வீடுகளுக்குள்ள மறைவாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம டெக்கரேஷன் பண்ணும்போது அதுக்கான அந்த செட்டிங்ஸ் பண்ணும்போது எப்படிதான் பண்றோம் அப்படின்னா, டிவி நம்முடைய ஹால்ல இருக்கணும். அப்படி எல்பட சோஃபா போட்டமா குடும்பமா உட்கார்ந்து ரசிச்சு பார்க்கிற மாதிரியான அந்த செட்டப் இருக்கிறது. ஆனால் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வீடுகளுக்குள்ளே வரவில்லை என்று சொன்னால் என்ன நிலைமை ஏற்படும் அப்படின்னா, இறைவன் நமக்கு தலை இருக்கக்கூடிய உணவுக்கான ரிசுக்காக இருக்கலாம், அல்லது நம்முடைய வயதுக்கான ரிசுக்காக இருக்கலாம், அல்லது உடல் நோயை விட்டு பாதுகாக்கின்ற இறைவனுடைய ரிசுக்காக இருக்கலாம். இவைகள் தடைபட்டு போனால் நோயாளிகளாக, பணப்பற்றாக்குறையாக, நோயின் ஆரோக்கியம், உணவில் ஆரோக்கியம் இல்லாத மனிதர்களாக வாழக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு என்பதை பார்க்கிறோம். அது கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, இன்றைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து கியாமத் வரைக்கும், மஹ்ஷர் வரைக்கும் அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறார் அப்படின்னா, நமக்கான பணிகளை, நமக்கான தேவைகளை அல்லாஹ் மலக்குமார்களை வைத்து நிறைவு செய்கின்றார். மழை கண்ட ஒரு மலக்கை பார்க்கிறோம்,
வகிக்கின்ற ஜிப்ரீலை பார்க்கிறோம், நம்முடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு சில மலக்குகளை பார்க்கிறோம். அதுபோல நமக்கான ரிஸ்குகள்ல பரக்கத்துகளை, ரஹமத்துகளை, நியமத்துகளை கொண்டு வந்து நம்முடைய வீடுகளுக்கு தருவதற்கு சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அந்த மலக்குமார்கள் உள்ளே வருவதன் மூலமாகத்தான், அல்லாஹ் சொல்வதன் மூலமாக, அல்லாஹ் உங்களுடைய வீடுகளை சக்கனா நிம்மதியானதாக ஆக்கியிருக்கிறானே, அந்த நிம்மதி என்பது ஒன்று, மலக்குகள் உள்ளே வருவதன் மூலமாகத்தான் கிடைக்கிறது ஒன்று. இரண்டாவது, நம்முடைய வீடுகளுக்குள்ள பெண்கள் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு யாசினாவது அல்லது ஒரு வாக்கியாவது அல்லது ஒரு நாளைக்கு குர்ஆனுடைய ஏதாவது ஒரு பக்கமாவது என்ன செய்ய வேண்டும், ஓதுகின்ற அந்த பழக்கங்கள் தான் நம்முடைய வீடுகளை அல்லாஹ்விடத்தில் அறிமுகப்படுத்திக் கொண்டே இருக்கும். பெருமானார் சொன்னார் அல்லவா, எந்த வீடுகள் உலகத்தில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த வீடுகள் என்பது நீங்கள் பூமியில் இருந்து வானத்துல நட்சத்திரத்தை எப்படி அழகாக பார்க்கிறீர்களோ அதுபோன்று மேலிருந்து பார்க்கக்கூடிய மலக்குமார்களுக்கு குர்ஆன் ஓதப்படுகின்ற வீடுகள் எத்தனையுமே நட்சத்திரங்களை போல மின்னிக் கொண்டிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, நம்முடைய டெக்கரேஷன், அலங்காரம், நம்முடைய டெக்னாலஜி, பல்வேறு விஷயங்கள் இருக்கலாம். அவைகளை எல்லாம் தாண்டி இறைவன் நிரப்பமாக அவன் வழங்குகின்ற நிம்மதியை நாம் எல்லா நிலையிலும் அனுபவிக்க வேண்டும் என்றால் இபாதத்து, குர்ஆன் திலாவத்து, இரண்டாவது பெருமானார் வீட்டுகளுக்குள்ளே வளர்க்க வேண்டாம் என்று சொன்ன நாய்கள் இருக்கக்கூடாது, உருவப்படங்கள் இருக்கக்கூடாது. இவைகளின் மூலமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜஅலல்லாஹு, அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான், ஃபீ புயூதிக்கும் சக்கனா, உங்கள் வீடுகளுக்குள்ள நிம்மதி ஆக்கியிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் முதல்ல 40 வயதுல ஹிரா குகையில் இருந்த நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்துக்கு பூமிக்கு முதல்ல பார்த்து விட்டு பயந்து ஓடோடி வந்தாங்க. எங்க வந்தாங்க? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு தான் வந்தாங்க. நிம்மதியை தேடி அங்கதான் வந்தாங்க. இரண்டாவது தடவை பயந்து பெருமானார் அங்கதான் என்ன செஞ்சாங்க? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு தான் வந்தார்கள். வீடு என்பது ஒரு மனிதருக்கான உலகத்தின் சுவனமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். நிம்மதிகள் கிடைத்து விட்டால் உலகத்தின் சுவனமாக வீடுகள் மாற்றப்படுகிறது. அந்த வீடுகளை நிம்மதியாக ஆக்குவதற்கு மார்க்கம் வகுத்து தந்த பல்வேறு விதமான வழிமுறைகளை பின்பற்றுகின்ற நல்ல மக்களாக அல்லாஹ் அத்தனை பேரையும் ஆக்கி புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.